புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. மல்லி என்ன எதுவுமே பேசாம ஆத்தங்கரைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி நின்னுக்கு இருந்தா என்ன? எதுக்கு வர சொல்லியிருப்பேன், பேசத்தானே வர சொன்னேன். ஏன் 2-3 நாளா என்ன பார்க்கவே வரல? ஆஸ்பத்திரியில கொஞ்சம் வேலையாகி போச்சு, அதையும் பார்க்க வரல. நீங்க மட்டும் என்னவா, நாங்க பார்க்க வரலினாலும் மேடப்பெல்லாம் அங்க அண்டுக்கவே மாட்டீங்களே. நெசமாவா? அட ஆமாடி, உங்ககிட்ட அதுக்கு நான் போய் சொல்ல போறேன். நெசமாதே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமா? எல்லாமே என் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு மாமா. எல்லாமே தலையில போய் 2 நாளா சரியான பிரச்சனை பைக் இருக்கு. எங்க வீட்டுக்கு எங்க மாமா வீட்டுக்கு. கேள்விப்பட்டேன், சொல்லிக்கு இருந்தாங்க. அப்ப கேள்விப்பட்டோம் நான் வருத்தத்துல இருப்பேன், என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு வந்து கேட்போம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன இவ என்னடா போயிட்டு போறான்னு உங்களுக்கு நினப்பு அப்படித்தானே? வர வர என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை மாமா. போங்க. கேட்கணுண்டு எங்களுக்கு என்ன வரதெல்லாம் இருக்கட்டும், சொல்லணுண்டு இல்ல வந்து என்கிட்ட பேசணும் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு முதல்ல என்ன வந்துச்சா அத முதல்ல சொல்லுங்க. ஆமா மாமா, நானே தப்பு பண்ணிட்டேன். என்ன வந்து உங்ககிட்ட பேசியிருந்திருக்கணும்ல. ஆனா நான் பேசல, நீங்க வந்து பேசணும்ல. நீங்க அப்ப என்ன எனக்கு வீட்டுக்காரா இருப்பீங்க? நீங்க இப்பவே சரியில்லை. நாளைக்கு கல்யாணம் முடிச்சோடனே நீங்க நல்லாவே பாத்துக்க மாட்டீங்க மாமா. பேசாம நம்ம 2 பேரும் காதல் டைவர்ஸ் வாங்கிக்கிறோமா? வேற இல்ல, நானே தப்பாவா சொன்னேன்? நான் சரியா தான் பேசுவேன். நான் அறிவாளின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சரியா தான் பேசிக்கிருக்கேன். பேசாம ஆரம்பத்திலேயே 2 பேரும் காதல் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் வேணும்னா கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்து எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்ந்து வாடுவோம், கல்யாணம் கூட பண்ணிக்கிருவோம். அது வரைக்கும் 2 பேரும் பிரிஞ்சிருப்போம். நீங்கள் வர வர ரொம்பதையும் பண்ணுறீங்க. நான் வாரேன். வாங்க. நான் என்னமோ வரவேறான்னு சொன்ன மாதிரில பேசிக்கிருக்காப்புல இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்லலையே. சரி, அப்புறம் அப்புறம் என்ன வேணுமா டாக்டர் மாமாக்கு? சரி, நான் வாரேன். சரிதே, டாக்டர் மாமாக்கு புத்தி பேதலிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிருக்கேன். சரி, நான் வாரேன். என்னை விடுங்க. என்ன வந்தது போறதா? சும்மா மாமாவை 2 கவனிச்சுட்டு போறது. 3 நாளா இந்த மாமாவை பார்க்கவே இல்லை. நானும் என் குட்டிமாவை பார்க்காம ஒரு மாதிரி வருத்தமா இல்ல இருக்கு. அதனால ஒரு கவனிச்சுட்டு போறது போற வாக்குல. அப்படியாக்கும்? சரி, ஒரேடியா கவனிச்சு போருவேன், தெரியும்ல. இப்ப விடுறியரா இல்ல கத்தி ஊரை கூப்பிட்டு என் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லவா? கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வச்சு போருவேன், தெரிஞ்சுக்கங்க. மலியா பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப விடுறியரா? நான் கூப்பிடவா? கூப்பிட்டுதேன் பஞ்சாயத்து வச்சுதேன் பாரு. நீ சரியான ஆளாச்சே. நான் அப்படியே உள்டாவா திருப்பி போடுவேன். ஐயோ, நான் டாக்டர் படிச்சு இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தா இந்த ஊருக்காரப்புல என்னை கரெக்ட் பண்ணி என்னைய கிட்னாப் பண்ணி அப்புறம் டாக்டர் மாமா ஒன்னும் சரியடையாது. யார் யாரை கிட்னாப் பண்றது இல்லண்டா மட்டும் இந்த டாக்டருக்கு அப்படி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஊமு குசும்பு வேலையில நல்லாத்தையும் மாமா. சரியா, நல்லா உங்ககிட்ட இருந்ததையும் கத்துக்கிறணும். சரி, தள்ளுங்க, இனி விடுங்க, நான் வாரேன். அவசியம் விட்டுதே ஆகணுமா? நீங்க போய்தே ஆகணுமா? பேசாம இப்படியே 2 பேரும் விடிய நிப்பமே. அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு கண்ணாலே சைட் அடிச்சுக்கிட்டு இது கூட நல்லா தானே இருக்கு. நிறைய சினிமா பார்த்து கேட்டு போயிட்டீங்க மாமா. ஒண்ணுமே சரியில்லை. முதல்ல அந்த டப்பா போன புடுங்கணும் உங்ககிட்ட இருந்து. என்ன ஒண்ணுமே சரி கிடையாது. இப்படியே போய்க்கு இருந்துச்சு, எங்க போய் முடியும்னு தான் தெரியல. சரி, என்னை விடுங்க, நான்
சரிங்க, நான் சினிமா பார்த்துலாம் கத்துக்கிறலங்க. அதே உங்களுக்கு எல்லா விஷயமும் எல்லா விவரமும் தெரியுதுல, அதனால நேரமும் உங்ககிட்ட ஒரு மணி நேரம் லெசன் கத்துக்கிறலாம்னு வரேன். சொல்லி கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? கத்துக்கிறதுக்கு நான் முழுமூச்சா தயாரா இருக்கேன். ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் தயாரா இருந்தா பரவாயில்ல, தாராளமா கத்துக்கிறோம். மாமா இனி விடுங்க மாமா, நான் வாரேன் மாமா. நீங்கள் பார்க்குற பார்வையே சரியில்லை மாமா. இப்படியே போய்க்கிருந்துச்சுன்னா அம்பிடுத்தேன். நான் வாரேன், இனி விடுங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. ஆத்துக்குள்ள நேத்து உன்னை நினைச்சேன், வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்சேன். கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா? அது கூடாது, இது தாங்காது. சின்ன காம்புதான பூவை தாங்குது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, அட மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. அன்பு மாமா, இப்போ என்னை விடுறீங்களா? நான் வாரேன். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, என்னை விடுங்க மாமா. ஓடியாச்சு. செல்வா, என்ன நானும் இந்த டீ கடை கூட்டிட்டு வந்திருந்து பாத்துக்கிருக்கேன். ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு, ஏதோ யோசனையா இருக்கு. என்னையா? நான் என்னத்தனே யோசிக்க போறேன், எல்லாம் என் குடும்பத்தை பத்திதான். அதே எல்லாம் நல்லா தானே போய்க்கு இருக்கு, என்ன என்னத்தை யோசிச்சிருக்க? என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுனே. என் அப்பனை கொண்டது அந்த படிபாவிதான்னு தெரிஞ்சும் அந்த ஆளுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாம பாடா பட்டுக்கிருக்கேனே. சரியாதான் ஆதாரம் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் ஆதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்டே தெரியாம இருக்கேன். என் அக்கா நேர்ல பார்த்து வந்து சாட்சி சொன்னாலும் மக பொய் சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து போலீஸ்காரவங்க பேசுறாங்க. முதல்ல அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னாங்க. வெண்ணில வந்து பேசவும் தான் சரி விசாரன்ற பேர்ல நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு கூட்டு போனாங்க. ஆனா ஆதாரம் இல்லாம எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னே. அதுக்குதான் ஆதாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. என் அப்பனை கொண்டுட்டு இத்தனை நாள் அவன் உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். பேசாம நான் வெட்டி சாச்சிட்டு போயிடலாமா தான் எனக்கு தோணிக்கிருக்கு. கேவாரு எடுத்தோம் கௌத்தம் அவசர அவசரமா முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கோ, எல்லாமே தப்பாத்தே முடியும். புரியுதா? அவசரத்துல இருக்க முடிவு எல்லாமே தப்புலதான் போய் முடியும். இப்ப தெரியாது உனக்கு. நீ அந்த தப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ ஏன்டா அப்படி முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்ப. இப்ப நீ அவசரத்துல வெட்டி சாச்சுட்டு போற, நாளைக்கு உன் குடும்பத்தை யாருப்பா பண்ணி நினைச்சுக்கிருக்க? அவங்க சும்மா இருப்பாங்க நீ நினைக்கிறியா? உனக்கு என்ன ஆதாரம் தானே வேணும்? இப்ப ஆதாரம் கிடைக்குங்கிறீங்களா? செல்வா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உங்களை உள்ள வர சொன்னாங்க. ஒரு இஷ்யூஸ் போய்க்கிருக்காமா. நீங்கள் தானே பெரிய ஆளு பத்திரம் அடிக்கிறதுல, அதனால வந்துட்டு பத்திரத்தை கொஞ்சம் காணோம், அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பத்திரத்தை வந்து தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கான பத்திரத்தை வந்து எடுத்து கொடுக்கணும். அது ஒரு வில்லக பத்திரம் சொல்லி சொன்னாங்க. நீங்கள் தானே பத்திரம் இப்போ கொஞ்ச நாளுக்கு சரியா அடிச்சுருக்கீங்க, அதனால பீரோல உங்களை வந்து தேடி பார்க்க சொன்னாங்க. வந்து எடுத்து பார்க்கலாம். அப்படியா? தம்பி அவரை வந்து தேட சொல்ற, டீ குடிச்சிட்டு வரோம். சரிங்க சார். செல்வா, நான் உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகத்துல இருக்கா? உனக்கு தேவையான ஒரு விஷயம், உனக்கு சொந்தமான விஷயம், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆபீஸ்ல இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீ என்ன பண்றீங்கன்னா அந்த பத்திரத்தை தேடு. அதே மாதிரி நீ ஆசைப்படுற விஷயமும் உனக்கு கிடைக்கும். அன்னைக்கே நீங்க சொன்னீங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஒரு மாதிரி தலையும் புரியாம வாழும் புரியாம பேசின எனக்கு என்னன்னே விளங்கும். ஏற்கனவே மண்டை குழம்பி போய் தானே இருக்கேன் நானு. இங்க வார்ச்செல்வா, உன் நிலைமை எனக்கு புரியுதியா? ஆனா இப்போ நீ உனக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ கையில் எடுக்கும் போது உனக்கு இந்த குழப்பம்லாம் ஒண்ணுமே இல்லைன்றாயிரும். நீ போய் முதல்ல தேடி கொடு. சரிங்கண்ணே. சரி, நான் உள்ள போறேன், நீ வா. சரிங்கண்ணே.
சந்ததி. ஒரு சிலர் நம்ம மேல வச்சிருந்த அன்பை காலை கடந்து போகும்போது அதை உணர்த்துண்டு சொல்லுவாங்க. எனக்கு உணர்த்துச்சு. ஆனா காலமே கடந்து போகுன்னு நினைச்சு, ஆனா ஒன்னு கடந்து போற ஒரு நாள் வரணும்னு நினைக்கல. எப்போதுமே என் மேல வெறுப்பவே இருக்கும் போல. பரவாயில்ல மாமா, நீ வெறுப்பவே வச்சுக்கோ. இன்னைக்கு என் மூஞ்சிய கூட பார்க்க பிடிக்காம மூஞ்சிய திருப்புறல்ல, ஆனா உன் மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருப்பேன் மாமா, எனக்கு தெரியும். அந்த நாளுக்காக நான் ரொம்பவே ஏங்குறேன். சீக்கிரமா அந்த நாள் வரும். என்ன பொறுத்தளவுல நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸ்லாம் ஆகல மாமா. ஏன்னா அதுல என் விருப்பப்படி நான் கையெழுத்தே போடல. அவங்க என்னை ஏமாத்தி மண்டைய கழுவி கையெழுத்து வாங்கினதுக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. என் விருப்பப்படி உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் என் மனசுல இருந்து நீ போனதுக்கு அர்த்தம். என் மனசுல இருந்து நீ போகவே இல்லை மாமா. எப்போதுமே என் மனசுல என் மாமா மட்டும்தான். கனவே நீ நான் விழிக்கவில்லை, கலைவாய் என்றே நினைக்கவில்லை, மறந்தாய் பிரிந்தாய் நியாயமில்லை, உலைந்தேன் தனியே யாருமில்லை, நீ நிஜம்தானா இல்லை நிழல் தானா, பதில் கேட்கிறேன் கிடைக்காதா, நம் ஞாபகங்கள் அதை நினைத்திருப்பேன், என்னை தேடி திரும்பாதா, காதல் நீ காயம் நீ காணல் நீயே மறைந்தாய். அவசரம் இல்லடா, பொறுமையா தேடு. என்னைத்தானே தேட சொன்னாங்க, நான் தேடிக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. உன் வேலையை விட்டுவிட்டு எனக்கே வந்து இப்ப பார்த்தா உதவி செஞ்சுக்கிருக்கா, நல்லாவா இருக்கு? தாசில்தார் வேலையை சரியா பார்க்க வேணாமா? அடே அடே அடே, ரொம்ப பிளேடு போடாத சரியா? சும்மா வேலையை பாரு. சரி, இவ்வளோ இதில் அந்த பத்திரத்தை எப்படா தேடி கண்டுபிடிச்சி எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ரொம்ப பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன, நான் பாட்டில் போட்டுவிட்டு போய் எல்லாத்தையும் கீழே விட்டு போயிருவேன். எல்லாத்தையும் நீ அடிக்க வேண்டிட்டு என்ன நினச்சிருக்க? வெண்ணிலா பற்றி உனக்கு தெரியாது, ஸ்கூல்ல இருந்த மாதிரி இல்லை நானு. ஸ்கூல்ல மட்டும் அப்படி மேடம் சரியா இருந்துட்டிய. போ போய் வேலையை பாரு. எனக்கு என்ன, போ தேடு. சே, எம்பிட்டு வெகுளித்தனம், எம்பிட்டு விளையாட்டுத்தனம். சே, இந்த மாதிரி ஒரு ஆளை போய் இப்படி காயப்படுத்திருச்சே. என்னதே அவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுத்து பேசியிருந்துருக்கலாமா? பாவமாக இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத செல்வா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே கூடி சீக்கிரத்தில் மாறும். மேம், உங்ககிட்ட ஒருத்தர் மனு வச்சே ஆகணும்னு சொல்லி வெளியே நின்று போராட்டம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ இருக்கிற பிரச்சனையில இவங்க வேறையா? சரி வாரேன், போருங்க. செல்வா, வெண்ணிலா, நான் கொஞ்சம் கேபின் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏதோ பிரச்சனை எடுத்து விட்டு இருக்காங்க, வரேன். சரி வெண்ணிலா. இது கிடையாதே. சரி தேடும். இங்க ஒரு பத்திரம் இருக்கு. ஆமா, தேடுறது 2019க்கான பத்திரம். இது என்னன்னு தெரியலையே. என்ன நம்ம தாத்தா பேரு அப்பா பேர்ல எழுதியிருக்கு. என்ன என்ன பத்திரம் இது? செல்வா, அண்ணே, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. என்னது இது? பத்திரம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கு. இதுல என் குடும்ப பேரே எழுதியிருக்கு, அவங்க கையெழுத்து போட்ட மாதிரி. தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டியா? உன் தாத்தா உனக்காக விட்டுட்டு போன பெரிய சொத்து செல்வாது. அண்ணே, எனக்கு ஒண்ணுமே விளங்கலனே. அந்த பத்திரம் வேற யாரோடதும் கிடையாது, உன்னோடதுதான். உனக்கு சொந்தமாக போறதுதான். உன் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு விஷயம்தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் குடும்பம் எதுக்காக சண்டை போட்டாங்க, உன் அப்பா எதுக்காக இறந்து போனாரு, உங்க அப்பா எப்படி இறந்தாரு, அந்த வீட்டை உன் மாமா எதுக்காக வாங்கணும்னு நினைச்சாரு, அது எல்லாமே இந்த பத்திரத்துல இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரன் நீதான். அப்போ அந்த வீடு எங்களுக்கு சொந்தமான ஒண்ணுதானா? அப்புறம் என்ன வெண்ணைக்கு அவங்க சண்டை போட்டுக்கிருக்காங்க, அவங்க சொத்து மாதிரி? உண்மை தெரிஞ்சிருச்சுல. ஏய் செல்வா, பொறு. இந்த வீடு உனக்குதான் சொந்தமானது. என்ன, உன் தாத்தா என்ன சொல்லி இந்த பத்திரத்தை இங்க வச்சுட்டு போனாருன்னு உனக்கு தெரியுமா? 6 வருஷம் கழிச்சு இந்த பத்திரத்தை என் பேரன் கை தொட்டு எடுக்க முடியுதுன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இப்ப நீ எடுத்திருக்க. அந்த வீடு உங்களுக்கு சொந்தமான ஒண்ணு. என்ன, அது யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. போ, இப்பயே போய் என்ன செய்யணுமோ அதை தெளிவா செய்யி. அப்புறம் உங்க அப்பா எப்படி இறந்தாரு,
அதுக்கான சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொன்னதா சொல்லி சொன்னில, நீ போ, பின்னாடியே சாட்சி வரும். இப்பவே கோர்ட்ல கேஸ் கொடு, ஹியரிங் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேனே. என்ன தைரியம் இருந்திருந்தா அது எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சேர வேண்டிய சொத்தை அவங்க நேக்க ஆட்டை போட்டு போலான்னு நினைக்கிறாங்க. இதுக்குதான் அந்த வீட்டுக்குள்ள யாருமே போகாம சண்டை போட்டு கிடந்தாங்க. இப்ப பாருங்க என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. அப்பா நீ எப்ப வந்த? ஏன் வராமலே அப்படி சுடுகாட்டுக்கு போயிருவேன் நினைச்சியாக்கும்? என்னப்பா பொசுக்கிட்டு சுடுகாடுன்னு சொல்லிவிட்ட? அம்பட்டு அவசரமா பண்ணி சுடுகாட்டுக்கு போறதுக்கு? வெண்ணம் அவனே மூஞ்சில குத்தி போடுவேன், பேசாம இருடா. அடியே எங்கடி இருக்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன் ஜெயிலுக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டியாக்கும்? ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. தப்பே பண்ணாம நான் என்ன வெண்டைக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதனாலதான் பேசி எல்லாம் சமாளிச்சு வந்தேன். ஆமா, நீ தப்பு பண்ணாமல உன்னை எழுதிட்டு போறாங்க. தப்பு பண்ணாமல உன் மகன் உன்கிட்ட கேட்டா இங்க வரு மூஞ்சிய உடைச்சு போடுவேன். இப்ப என்ன சொல்லிட்டு இங்க வந்த? யோ நீ எப்படி வீட்டுக்கு வந்த? உன்னை விசாரிக்கிற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போனாங்க. வாடி வா, உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னையெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பார்த்து விட கடைசியா என் வயிற்றுலயே கைய வச்சுட்டு போறியா நீ? அப்பா வயிற்றுல எல்லாம் யாராலையும் கை வைக்க முடியாதுப்பா. மூஞ்சிய உடைச்சு போடுவேன், பேசாம வர்றா. என்ன வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்க. யோ நீ பண்ண தப்புக்கு தான் அவனை அனுப்பி விட்டான். ஏன் எவ்வளவு காசு கொடுத்த? இப்போ வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன வெண்ணைக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்த? தப்பைய பண்ணிவிட்டு உட்கார்ந்து சோறு தின்னுக்கிறியா வந்து? நீ உன் ஜோலியை மட்டும் பாரு, நான் தப்பு பண்ண நீ பாத்தியா? அவங்க என்ன உனக்கு ஆதாரத்தோட நீதான் கொண்டேன்னு சொல்றது? நான் சொல்றேன் நீதான் கொண்டிருப்ப. என்ன அப்பவே சொத்து வேணும் தான் கடந்த உன் பொண்டாட்டி அதுக்கு மேல ஆட்டமா ஆடிக்கிருந்தா அப்ப நீதான் கொண்டிருப்ப. என்ன மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு எந்திரிச்சு போயிரு, இல்லன்னு வச்சுக்க செருப்பாலே அடிப்பேன். வெளியே போ. வாய மூடு, நீதான் ஒரு தாயா? நீ பாத்தியா கொண்டே பெத்த மைனே நம்ம படிக்கிற நீதான் என்ன? நீ முதல்ல வெளியே பார்த்தாக்கிட்டு மனுஷனுக்கு பசிக்கிட்டு சோத்த படிச்சு அடியே எங்கடி இருக்க? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். வந்துட்டே அடியே வீட்டுக்கு என்ன முட்டை போட்டுக்கு இருந்தியா? மனுஷன் பசியில உட்காந்துட்டு இருக்கியா? இப்பதே வந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் வாரா. ஒரு வார்த்தையை கேட்க முடியாது. இதை ஒரு வருஷம் காத்துக்கு இருந்தாங்களா? மூஞ்சியும் முகரையும் பாரு, எரும மாடு. யோ நீலா ஒரு புருஷனா? இந்த காலத்துல உன்னை போய் காதலிக்கிறேன்னு உனக்காக கார பாயாசம் எடுத்துட்டு வந்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? மூஞ்சிலே ஊத்தி போடுவேன். மாமியாரே அது ஒண்ணு இல்ல மாமியாரே, பால் பாயாசம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் சவ்வரிசி பாயாசம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கார பாயாசம்? மாமனாருக்கு ஸ்பெஷலா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால? அது ஒண்ணு இல்ல மருமகளே, என் வீட்டுக்காரரு எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. அதே அவங்க விசாரிச்சுல என் புருஷனுக்கு தெம்பெல்லாம் இல்லாம போயிருக்கும். அதனாலதான் கார பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சு அதுல சவ்வரிசி போட்டு பாயாசம் கிண்டி கொண்டு வந்திருக்கேன் மருமகளே. உன்கிட்ட சோறு வாங்கி திங்கிறதுக்கு பேசாம சுடுகாட்டுல போய் உட்காந்துடலாம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. போடி போ, சோத்தை எடுத்துட்டு வா. யோ உனக்கு சோறு வாங்கி போறதே பெரிய விஷயம். என்ன வாய் திமிரா பேசிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணிவிட்டு நான் தப்பு செஞ்சனா? அடியே மூஞ்சிய உடைச்சு போடுவேன், பேசாம போயிரு. அம்மா கரெக்ட்டா தான சொல்லிக்கிருக்கு. நீ தப்பு பண்ணிட்டு தானே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏ உனக்கு வெக்கமாவே இல்ல? ஒரு கொலைய பண்ணிட்டு நடுவுல உட்கார்ந்து சோறு தின்னுட்டு இருக்க. ஏலே சரவணா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும்டா. அது எப்பறா? ஒரு கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சோறு திங்கிற. வெக்கமாவே இல்ல உனக்கெல்லாம்? இந்த பொழப்புக்கு போய் எங்கிட்டாவது தொங்கு. வேற 4 முறை சேன தரேன், தொங்குறியா? நரி வாய்க்கு மேல பேசிக்கிட்டு மாமனாரே, வார்த்தை ரொம்ப முக்கியம். மீனாட்சிக்கு என்ன வாடி போடுறீங்க? என்னமா உங்க பொண்டாட்டி மாதிரி கூப்பிட்டுக்கிறீங்களே, அதெல்லாம் உங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கங்க. ஏய் நீ என்ன வெண்டைக்கு எங்கயாச்ச தாடி கட்டன? மூஞ்சிய உடைச்சு போய் உங்க அப்பா என்னன்னு கேக்குறா? நீங்க செஞ்ச தப்ப சொன்னா நாங்க சொல்லி காட்டுறதுக்கு அர்த்தம் அப்ப நீங்க தப்பவே செய்யல அப்படிதானே? நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம், நீங்க கொலையே பண்ணலன்னு. சொல்லுங்க. ஆமாடி, நான் கொலை பண்ணல. என்ன பண்ணுவதுக்கு நீ? யோ வாய் கூசாம போய் சொல்லிக்க இருக்காத. நீதான் கொலை பண்ண, நீதே குத்தி கொண்டதா பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே அவனே உனக்கு உறுதுணையா இருந்தியா? கேள அவன்கிட்ட இல்லையா மாமா? என்ன பொசுக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பொத்து, நீயே கூட இருந்த, எல்லாமே நீயே செஞ்சிருக்க. சொல்ல போனா நீதே இந்த கொலை நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட நான் சொல்லுவேன்டா. ஓஹோ சரவணா, உன் தங்கச்சி சொன்ன மாதிரி முழு காரணம் நீயாக்கும். தெரியுமா மீனாட்சி பத்தி? உண்மையை சொல்லு, யார் என்ன பண்ணா சொல்லு.
நான் சொன்னேன்லடி நேற்று நைட்டே கட்டி வச்சு அடிச்சு அப்பவே சொன்னேன்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஆளுதான் கொலை பண்ணாரு. என்னப்பா பொசுக்கிட்ட அடிச்சுட்டிய? என்னப்பா இலே என்ன உன் பொண்டாட்டி கிட்ட சேர்ந்து ரொம்பத்தையும் அப்படியே ஆடிக்கிருக்க. நான் கொண்டாடி நீ பாத்தியா? ஆமாப்பா நான் பார்த்தேன். நீ தானப்பா குத்தி கொண்ட. போய் சொல்லிக்கிறது வச்சுக்கோ, மூஞ்சியை உடச்சு போடுவேன். மாமனாரே, உங்க பையன் எப்ப போய் சொல்லுவியான், எப்ப உண்மையை பேசுவாண்டு எனக்கு தெரியும். என்ன நீங்க ஒன்னும் அவனுக்கு லெசன்லாம் எடுக்க வேணாம். சொல்லுங்க, நீ தானே குத்தி கொண்டிய. எங்க ஐயில நான் தெரியாமத்தான் கேக்குறேன். இந்த சொத்தை வச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க? இங்க பாருங்க, மண்ணுக்குள்ள உங்களை புதைக்கும் போது உங்க சொத்தை ஒண்ணு போட்டு உங்களை புதைக்க மாட்டாங்க. என்ன நீங்க போறது உங்க உடம்பு மட்டும்தான். மிஞ்சி மிஞ்சி போனா அந்த நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் அவ்வளவே, அந்த துணியோடவே மண்ணுக்குள்ள போவீங்க. ஒன்னு அப்படியே சொத்து பத்தாலும் அவங்க அப்படியே உள்ள அள்ளி போட்டுல எவனும் புதைக்க மாட்டியா. என்ன ஒரு கேவலமான புத்தி எண்ணம். இந்த பொழப்புக்கு எதுக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க நான் கேக்குறேன். ரொம்ப கேவலமா இருக்கியா இப்படிலாம் நீ பண்றத பார்த்தா. என்ன தைரியம்னா குத்தி கொண்டு விட்டு போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கு போனா அங்க எம்பட்டு காசு கொடுத்தேன்னு தெரியல. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் நீ சாப்பிடுறதுக்கு பேசாம சாணி அள்ளி வச்சு திங்கலாம். இங்க வாரி ரொம்ப வாய் திமுறா பேசிக்கிருக்க. என்ன நான் குத்தி கொண்டேன்னு எவளாவது பாத்தீங்களா? பார்த்தா தான் பேசணும். என்ன நான் எதுவுமே செய்ய கிடையாது. ஆமா எனக்கு தேவை சொத்து தான். அதுக்காக நான் ஒன்னும் கொலையெல்லாம் பண்ணல. சரியா? அப்பா ஏப்பா அப்படி போய் சொல்லிக்கிருக்க? நீ தானப்பா கத்தி வச்சு குத்துன. நான் கூட உன் பக்கத்துல நின்றனே. என்னடா இங்க பாரு, யார்கிட்ட நாடகம் போட்டுக்கிருக்க? எங்கள பார்த்தன கேனங்க மாதிரி தெரியுதா? நீ அப்பவே என்ன செஞ்சவன் எனக்கு தெரியும்டா. என்ன அப்பவே இந்த சொத்தை எப்படி வாங்கணும்னு உன் பொண்டாட்டி உனக்கு அப்படியே அப்படி லைன் போட்டு எழுதி காமிச்சா. அப்படியே நடிச்சு அந்த சொத்தை பூரா வாங்கி அழிச்சுவிட்ட. அடுத்து என் மகளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். அந்த வீட்டை என்ன பண்ணணுமோ அதை நீ சரியா பண்ணி அந்த வீட்டு சொத்தை வாங்கணும்னு நினைச்சு என் மருமையில நீதே குத்தி கொண்டிருப்ப. என்ன எனக்கு சந்தேகமாத்தே இருக்கு. மரியாதையை உண்மையை சொல்லுடா. இங்க பாரு, நீ எதையாவது மறைக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோ. உண்மை தெரியும் போது ரொம்ப கஷ்டப்படுவ. மரியாதை இப்ப உண்மையை சொல்ல போறியா என்ன? பாட்டி, தப்பு செஞ்சவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல எவனும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. என்னமா உத்தம மாதிரி அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி உண்மையை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். எப்படிதான் இவரை பெத்தியங்க எனக்கு தெரியல. இம்பட்டு தைரியமா வந்து வீட்டுக்கு சோறு திங்கன்னு வந்து உட்கார்றாரு. இவருக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோறுன்னு எதுவுமே கிடையாதா? இப்படி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் இருந்தா எப்படி உருப்பட முடியும்? மீனாட்சி நீ தானே சொல்லிக்கிருந்த எங்க குடும்பமே உதுத்தவங்கன்னு. அதை ஊத்திட்டு உட்காந்து தின்னுக்கு இருக்கிறாரு. இங்க வர்றோம் மூஞ்சில குத்தி போடுறா. என்ன என்ன உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு ரொம்பவே ஆடிக்கிருக்க. என்ன கல்யாணம் ஆனது ஒண்ணுமே சரியில்லை. அப்பா நீ பேசாம இருப்பா. நான் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு தப்பா தெரியும். உனக்கு என்ன? எனக்கு இன்னும் முதராத்திரி கூட நடக்கவே இல்லப்பா. தெரியுமா உனக்கு? கல்யாணம் முடிச்சதுல இருந்து முதராத்திரி நடக்கவே இல்லப்பா. நடக்கணும்னு இப்படித்தான் சப்போர்ட் பண்ண அவ சொல்லியிருக்கப்பா. அதாப்பா சப்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆம்பளையாடா நீங்களா? இல்ல தெரியாம கேக்குறேன். இல்ல எப்படி எனக்கு வந்து பிள்ளையா பிறந்தியோ? உனக்கு முதலாத்தி நடக்கிறதுக்கு இவதே உனக்கு வேணுமா? ஊர்ல எத்தனையோ பொம்பளையா இருக்காங்க. யோ நீ ஒரு அப்பனாயா? பெத்த புள்ளைகிட்ட பேசுற பேச்சாயா? யோ நீ வேணா ஊரு புறா வச்சிட்டு தெரிவையா? என்ன இங்க வர சரவணா, உனக்கு உண்மையை ஒண்ணு சொல்றேன். இந்த ஆள் பேச்ச மட்டும் கேட்காத. கேட்டிங் வச்சுக்க, நீ நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையே போச்சு அந்த ஆளால. அந்த ஆளை பேச்சு கேட்டு கேட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் வெக்கமான எதுவுமே இல்லாம எப்படி ஒரு வார்த்தை கேக்குறான் பாரு. பெத்த புள்ளைகிட்ட எப்படி பேசணும் கூட ஒரு இது இல்ல உனக்கெல்லாம். நீ எல்லாம் பேசிக்கிருக்க. வர வர ரொம்ப மோசமாயிட்டே வரையா நீ. இங்க பாரு, மாமனார்னு பாக்குறேன். என்ன என்ன பேசிக்கிருக்க? இங்க பாரு, நீ வேணா ஊரு புறா பொண்டாட்டி வச்சுட்டு தெரிவ. ஆனா என் புருஷன் அப்படி ஒண்ணு கிடையாது. சரியா? நீ உன் வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் எங்க தனிப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிட்டு இருக்க. அது எனக்கு கூட நடக்குது நடக்காம இருக்குது. அத பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. ஏண்டா முண்டா, அந்த ஆளு பேசல ஆளு வாயை பொளந்துட்டு கேட்டிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன மனுஷன்? ஆம்பளையா நீங்களா? ஆம்பளைனா ஓங்கிட்டு விடவேனா விடுறா. என்ன சரவணா, என்ன பண்ண பண்ணி அடிச்சியாக்கம்? இப்படி வாயை பொளந்துட்டு அடிக்க கூடாது. ஒரு ஆம்பளைனா மூஞ்சிய நல்லா சின்ன கணக்கா வச்சு அடிக்கணும். மூஞ்சிய நல்லா கோவமா வச்சுக்க. கோவமா வச்சுட்டு இன்னொரு அடி அடி. கோவமாவா? ஐயோ நானே ஒரு பதட்டத்தில் அடிச்சுட்டேன். கோவமா மூஞ்சி வச்சுட்டு அடிக்க வராதே. வேணாமே பாவம். அப்பா ரொம்ப படிக்கும் இருக்கு. சரி அதுவும் சரினே. இப்ப என்ன பண்ணணும்? மூஞ்சிய கோவமா வச்சிட்டு இன்னொரு அடி அடி. அப்பனாதே உனக்கு எனக்கு முதராத்திரி நடக்கும். அப்படித்தானே இப்பவே அடிக்கிறேன். யோ ஏய் நிறுத்து. ஒண்ணு வேண்டாம். மாமனாரே, இது உங்களுக்கு எம்பட்டு பெரிய அவமானமாவும் அசிங்கமாவும் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்ட வார்த்தையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
அப்போ உங்களை உங்க பையன் அடிச்சதுல தப்பே இல்லை என்ன. திரும்ப திரும்ப அதே தப்ப செய்ய சொல்றதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது என்ன. அடடே மகா, என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? தாமரப்புல இங்க வாரதுல சரி, நீ அம்மா வீட்டுக்குள்ள போகணும். வளாப்பு முடிஞ்ச கையோட அங்கதானே திறக்கணும் 3 மத்திக்கு. நான் எங்க அப்பா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க நீ நல்லா பாத்துக்க மாட்டாங்க, இங்க இருந்து மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையோட பார்த்தோட கூட்டிட்டு வந்துட்டாரு அப்பா. இல்லை பாண்டி, இப்பெல்லாம் செய்யலாமா? அது எப்படி உன் தங்கச்சி மட்டும் வந்து அம்மா வீட்டுல உட்காந்துக்கணும், உன் முன்னாடி அம்மா வீட்டுக்கு போக கூடாதா? அதே உன் மாப்பிள்ள வந்து இங்க தானே உட்காந்துட்டு இருக்காரு, நீ அப்படி போற வாரம் இருக்க வேண்டியதானே? அடிக்கழுத சேட்டையை பத்தி அதுக்கு ஊம குசும நிறைய பண்ணிருக்க. தாமரை எங்க உங்க ஆத்தா பால் வாங்கிட்டு போறான்னு தாண்டி வந்தேன், வந்து பார்த்தா இப்படி ஒரு குத்து. வா, அம்மா குடுக்கற பாலே பாக்கெட் பால் கணக்காத ரெடி இருக்கும், தண்ணியை 1.5 மணி நேரத்துக்கு ஊத்தில குடிப்பிய. மருது இந்த பிள்ளைய வச்சு எப்பரா சமாளிச்சுட்டு இருக்க? இம்புட்டு வாங்கி அடிச்சுட்டு இருக்காளே. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம், என்னத்த பண்ண சொல்றீங்க? என்ன என்னதான் ஒண்ணும் சரியில்லை. ஆமா, ஒண்ணுமே தான் சரியில்லை, அதுக்கு என்னதான் பண்றது? நான் உங்களை சொன்னேன், உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே சரியில்லை. என்னடி என்ன தாமரை ஆரம்பிச்சிட்டியா? அச்சோ மருது, உங்களை நான் என்ன சொன்னேன், இங்க வராதீங்கன்னு சொன்னேன்ல. ஒரு வாரம் நீங்க நிம்மதியா இருக்கணும், இங்க வராம இருந்திருக்கணும். அதேங்கா பெரியவங்க சொல்றதை கேட்டு இருக்கணும். கேட்காம இருக்க போய் தானே இப்ப பாடாப்பட்டு இருக்கேன். அன்னைக்கே கேட்டு இருந்திருக்கணும். என்ன அத்தாச்சி, இப்ப நான் வர நாத்துனருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலையே. வர ஒண்ணுமே உங்ககிட்டயும் சரியில்லை. முதல்ல நீ தாண்டி சரியில்லாம இருக்க. அடடே வாங்க பத்தா, என்ன ஒண்ணும் கிடையாதுதா, பால் வாங்கிட்டு போலாம்ன்றதே வந்தேன். வந்ததுக்கு உன் மகன் நல்லா வேக்கானமா பேசுறா, நல்லா சரியான ஆளாத்தே இருக்கா. இருந்த வரைக்கும் ஒண்ணும் பேச தெரியாதுன்னு நினைச்சேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு புருஷ வீட்டுக்கு அனுப்பி அதுல இருந்து நல்லா பேச கத்துக்கிட்டா. ஆமா, பேச கத்துக்கலடா. நான் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரே, இவர் கூட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாழத்தை விட்டுருவாரா? ஓஹோ, நிம்மதியான வாழ்க்கை கிடையாதா? சரி, நான் இப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் இங்க வரமாட்டேன். நீ அப்புறம் நைட்ல தூக்க வரல அது வரலன்னு சொல்லிக்கிருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக்க மாட்டேன். அதையும் பார்த்து போறோம். என்ன மாமா, வர ரொம்பவே உங்களை விடவா? நல்லா வாயடிக்கிற நல்லா பொழைச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அதை இருந்துட்டு போட்டோம். உன் மகளை மட்டும் கூட்டிட்டு வந்து வாங்கிட்ட வச்சுக்கிட்டா உன் மருமகளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா? சரிதான் அப்பதா, நானும் அப்படித்தான் நினைச்சு அனுப்பி வச்சேன். எங்கடா இங்க உட்காந்துருக்கான் பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம் கூட வயலுக்கு கூட போய் என்ன இருந்து பார்க்க மாட்டேறியான். பூரா வேலையை அவங்க அப்பா அங்கிருந்து பாத்துக்கிறாப்புல இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் போய் பாக்குறியான். இனி எனி டைம் இவ கூட தான் இருக்கேன், என்னத்த சொல்ல. சரி விடுங்க, குழந்தை பிறக்க போதுல அந்த சந்தோஷம் தான், வேற என்ன இருந்துட்டு போகட்டும். சரி தாத்தா, பரவாயில்ல. இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள பிறக்கும் போது பொண்டாட்டி மேல பாசம் இருக்கு பத்தியா? இந்த காலத்துல எவன் இருக்கேன் அப்படி? ஆமா பத்தா, சரியா சரி. என்ன கொஞ்ச நாள் போனா அது கூட சின்னதாட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என் பக்கத்துல இருக்கவங்க சுத்தமா இருக்காது. மாமா நல்லா தான இருந்தீங்க, எதுக்கு நாய் குடிச்ச மாதிரி பண்ணீங்க? ஆமா, எனக்கு தலையெழுத்து பாரு. ஆமா, என்னால சும்மாவே இருக்க முடியல மாமா. சண்டை போட்டு விளையாடுவோமா? வாங்க மாமா, இவங்கெல்லாம் பேசிக்கிருக்கட்டும், நம்ம சண்டை போட்டு விளையாடுவோமா? சரிதேன், பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்றது 100% சரிதேன். ஆனா இந்த அளவுக்கு பைத்தியமா இருப்பேன்னு நினைக்கல. ஏன்டி சும்மா இருக்கணும் சொரிஞ்சு விட்டுக்கு இருக்க? இங்க பேசிக்க இருக்கும் போது திரும்பிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்குள்ள ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறீங்களே என்ன? அதெல்லாம் பெரிய ரகசியம்டே. அதெல்லாம் சொல்லக்கூடாதம்மா. மாமா தான் சொன்னாரு, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நம்ம ரகசியமா பேசுவோம். அண்ணா தாமரை, சும்மா இருக்கிற வரையும் சொரிஞ்சு விட்டுக்கு இருக்க. அத்தை, ஒண்ணுமே சரியில்லை. இந்த புள்ளைய கொண்டு போய் அவங்க மாமியார் வீட்ல விட்டு போறீங்க. இல்லன்னு வெச்சுங்க, சும்மா இருக்க குடும்பத்தை சண்டை எடுத்து விட்டு போறோம். ஆமா அத்தை, சும்மா கலகலன்னு இருக்க வேணாமா? நல்லா சண்டை சச்சரவுண்டு கலகலன்னு இருந்தாலே வீரே சும்மா கலகலன்னு இருக்கும். இந்த மாமா மாதிரி சொங்கி மாதிரி உட்கார சொல்றீங்களா? நீ வேணா சண்டைக்கு வா, வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா, நீ வேணா சண்டைக்கு வா. தாமரை ரொம்பத்தையும் குசும்பாய் போச்சு போல. அம்மா, வம்பிடுக்காம இருக்கவே முடியலம்மா. மாமா கிட்ட சண்டை போட சொல்லிக்கிட்டே இருக்குமா, வேற ஒண்ணும் கிடையாது. சரிம்மா, நான் சண்டை போடல. நல்ல புள்ளையாவில இருக்கு. என்னது இது? குழந்தை மாதிரி நடந்துக்கிறது, நல்லா வாயும் பேசுது, ஒண்ணுமே விளங்கலையே. ஏயா மருது, என்ன ஒண்ணுமே விளங்கல? எனக்கே அடிக்கடி விளங்காத பத்தா. அவன் நடந்துக்கிறதுக்கு ஏத்தாப்புல நம்மள மாத்திக்கணும்னு நினைப்பா, அதைத்தான் நான் செய்வேன். இவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களும் போக போக பழகிடுவாங்க. 3 மாசம் இங்க தானே இருக்கா. ரொம்பத்தையும் புகழ்றாரு. சரி, ரொம்ப புகழ்றதுனால யாரும் என்னை நினைச்சு பெருமைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு பெருமையோ புகழோ ரொம்ப பிடிக்காது. மாவதி பீத்திக்கிட்டு தெரியவாரு, எனக்கு புகழ்ச்சி பிடிக்கும். என்னமோ சரிதான்.
அப்பா தாத்தா நீங்க 2 பேரும் எப்படி பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டு தானே இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்க. இப்போ நீங்க நினைச்ச மாதிரியே இந்த குடும்பம் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும், சந்தோஷமா இருக்கும். இதை நான் செய்யறேன். தாத்தா நான் இந்த பத்திரத்தை கையில் எடுக்கணும்ட்டு எப்படி பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்க. நீங்க இருந்த போது என்ன சந்தோஷம் இந்த வீட்டுல இருந்துச்சோ அதே சந்தோஷத்தோட திரும்பவும் இந்த வீட்டுக்கு நாங்க வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும். அதை போய் நான் சிறப்பா முடிச்சிட்டு வரேன். முடிச்சிட்டு வந்து ஒரே கோலாகலமா அந்த வீட்டுக்குள்ள நாங்க காலடி எடுத்து வைப்போம்ப்பா. வரேன். முத்துநகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன் உன்னை தாய் போல் காற்றிருப்பேன்.